நம்முடைய இன்றைய வாழ்க்கைக்கு ஒரு ஆதாரமாக இருப்பது பரிசுத்த வேதத்தில் வரும் முக்கிய பட்டணங்களில் ஒன்றாகிய ஊர் எனும் பட்டணம். இந்த ஊர் என்ற பட்டணம் பற்றி விளக்கமாக பார்ப்போம். ஊர் என்ற பெயரை கேட்ட உடனே ஆபிரகாமின் நினைவுதான் எல்லோருக்கும் ஏற்படும். ஆரம்பத்தில் பாபிலோனிய தேசத்து தென்கிழக்கு பகுதியில் இருந்தவர்களுக்கு கல்தேயர் என்ற பெயர் இருந்தது. ஆனாலும் யூதரின் சிறையிருப்பு காலத்தில் பாபிலோனிய தேசத்தார் எல்லாருமே பொதுவாய் கல்தேயர் என்று அழைக்கப்பட்டனர். இவர்கள் நாகரிகம், படிப்பு, விக்கிரக ஆராதனை இவைகளில் சிறந்தவர்கள். பிற்காலத்தில் அநேக ஜோசியர்கள் அவர்களுக்குள்ளிருந்தார்கள். இந்த கல்தேய பட்டணமாகிய ஊர் என்ற இடத்தில் தேராகு என்பவருக்கு ஆபிரகாம் பிறந்தார். மேலும் இந்த ஊர் என்ற கல்தேயர் பட்டணம் மெசொப்பொத்தாமியாவின் தெற்கு பகுதியில் இருந்தது. இங்கு ஆபிரகாமோடு பிறந்தவர்கள் நாகோர், ஆரான் என்பவர்கள். லோத்தின் தகப்பனாகிய ஆரான் ஊர் என்ற தன் ஜென்ம பூமியிலேயே மரித்து போனான் என்று வேதம் சொல்கின்றது. அப்போஸ்தலர் 7:23, ஆதியாகமம் 15:7, 24:7, நெகேமியா 9:7 போன்ற வசனங்களின்படி கர்த்தர் இந்த ஊர் என்கின்ற கல்தேயர் பட்டணத்திலிருந்துதான் ஆபிரகாமை அழைத்தார் என்று அறிகிறோம். யோசுவா 24:2 வசனத்தின்படி ஆபிரகாமுக்கு தேவன் தந்த இந்த அழைப்புக்கு முன்பெல்லாம் தேராகும் அவரது குடும்பத்தார் அனைவரும் விக்கிரக ஆராதனைக்காரர்களாய் இருந்திருக்கிறார்கள். ஆதியாகமம் 31:53 வாசித்தால் ஆபிரகாம் வணங்கிய அதே தேவன்தான் அவன் குடும்பத்தாரும் வணங்கினர் என்று அறிகிறோம். இந்த மாற்றம் ஆபிரகாமின் அழைப்பிற்கு பின் ஏற்பட்டிருக்க வேண்டும். இதனால் தான் ஈசாக்குக்கு அவர்களிடத்திலிருந்து பெண் எடுக்க எலியேசரை அனுப்பினார் எனலாம். ஆதியாகமம் 24:3-4. ஆபிரகாமையும் மற்றவர்களையும் விக்கிரக ஆராதனை நிறைந்த ஊர் பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த ஆபிரகாமின் தந்தை தேராகு என்பதால் நிச்சயம் அவருக்குள் மனமாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என அறியலாம். ஆதியாகமம் 11:31. தற்போது இந்த ஊர் என்ற பட்டணம் முகேயர் என்று அழைக்கப்படுகிறது. இது பாரசீக வளைகுடா கடலுக்கு 150 மைல் வடமேற்கு பகுதியிலும் பழைய பாபிலோன் இருந்த இடத்திற்கு, அதாவது நேபுகாத்நேச்சார் கால பாபிலோன், இதற்கு 140 மைல் தெற்கு பகுதியிலும் இருக்கிறது. பழைய ஊர் பட்டண அழிவு கிட்டத்தட்ட 150 ஏக்கர் பரப்பளவில் காணப்படுகிறது. இப்பொழுது இருக்கும் பட்டணம் பழைய முழு ஊர் பட்டணமல்ல. அகழ்வாராய்ச்சி மூலம் பார்த்தால் இந்த பட்டணத்தின் நாகரீகம் ஆபிரகாமுக்கு பின் கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு பின்வந்த நேபுகாத்நேச்சார் காலத்தை விட மிகவும் அதிகமாய் காணப்படுகின்றது. 3 பகுதியான 70 அடி உயரமுள்ள ஒரு பெரிய கோவிலின் கோபுரம் புதை பொருளாராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்டது. அதன் ஒவ்வொரு மூலைக்கற்களிலும் பட்டண பெயர், ஸ்தாபகர், காலத்திற்கு காலம் திருப்பி கட்டியவர்கள் ஆகிய அனைத்து விவரங்களும் செதுக்கி வைக்கப்பட்டுள்ளன. கோவிலுக்கு பக்கத்திலுள்ள பாழடைந்த அறையில் வித்தியாசமான கற்பலகைகளால் செய்யப்பட்டவைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அதில் கிமு 556 முதல் 536 வரை ஆண்ட நபோனிடஸ் என்ற ராஜா கட்டிட கட்டுமானம் மற்றும் பராமரிப்பு சம்பந்தமாய் சொல்லப்பட்ட ஆலோசனைகள் பதியப்பட்டுள்ளன. அந்த அரசனுக்காகவும் அவனது மூத்த மகனுக்காகவும் சந்திர தேவதை என்றழைக்கப்படும் நானார் என்ற கடவுளிடத்தில் ஏறெடுக்கும் வேண்டுதல் பற்றிய குறிப்பும் அதில் உள்ளது. அந்த மூத்த மகன் பெயர் பெல்ஷாச்சார். அவன் உலக பிரகாரமான செழிப்பான வாழ்க்கையில் திருப்தியடைந்து உலக பாவத்திலேயே நிலைத்திருக்க வேண்டும் என்று வேண்டுதல் ஏறெடுக்கப்பட்டிருக்கிறது. இவைகளை எல்லாம் பார்க்கும்போது எந்த அளவிற்கு விக்கிரக ஆராதனையில் அந்த பட்டணம் தலைதூக்கி நின்றது என்றும் உலக இன்பம் பேரின்பம் என்ற கொள்கை மேலோங்கியிருந்தது என்றும் அறியலாம். இந்த ராஜாவின் மகனையும் தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் சொல்லப்பட்ட இதே பெயருள்ள கல்தேயரின் கடைசி பாபிலோன் ராஜாவையும் ஒப்பிட்டு பாருங்கள். புதைப்பொருள் ஆராய்ச்சியில் அவர்களின் தொழுகையிடங்கள் மக்கள் வாழும் பகுதிகளில் இருந்ததாகவும் வியாபாரத்தின் மூலமும் மக்களின் தசமபாகத்தின் மூலமும் கோவில் பணிகள் நடத்தப்பட்டன என்றும் அறியப்படுகிறது. சிறு வயதிலிருந்தே தேவனால் முன்குறிக்கப்பட்ட ஆபிரகாமிடத்திலே விக்கிரக ஆராதனை எதிர்ப்பு மிகுந்து இருந்ததாக இஸ்லாமியரின் குரானிலும் எழுதப்பட்டிருக்கிறது.
மெய்யான தேவனை அறியாமல் விக்கிரக ஆராதனை செய்து உலக பாவத்திலேயே வீழ்ந்து கிடந்த அந்த ஊர் என்ற பட்டணத்திலிருந்து ஆபிரகாமை தேர்ந்தெடுத்து அவர் மூலமாய் யூதராஜசிங்கம் இயேசுவை கொடுத்து அந்த ஊர் பட்டணத்து நிலையிலும் மோசமான நிலையிலிருந்த நம்மை போன்ற மக்களை மீட்டு ரட்சிக்க தேவன் செய்த மகா பெரிதான நன்மைக்கு நாம் எவ்வளவு நன்றிகள் சொன்னாலும் ஈடாகாது. ஆகவே தேவனுக்கு நன்றியுள்ள வாழ்வை வாழ இன்று நாம் இன்னும் உறுதி கொள்வோம். மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திப்போம். ஆமென்.